புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பலருடைய வாழ்க்கைக்கு ஒளியேற்றி இருக்கிறார். அப்படியானவர்களிலே பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் ஒருவர். கிட்டத்தட்ட 1.5 மாதங்களுக்கு மேலாக பெருமளவிலான பண நஷ்டத்தையும் பொருட்செலவையும் கால விரயத்தையும் பலருடைய சிரமத்தையும் பொருட்படுத்தாமல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்காகவே காத்திருந்து அவருக்கு தன்னுடைய படத்தில் கொடுத்த ஒரு வாய்ப்பானது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை ஒரு பாடும் நிலாவாக உருமாற்றம் செய்திருந்தது. ஒரு பத்மஸ்ரீ, ஒரு பத்ம விபூஷன் என்ற மிகப்பெரிய விருதுகளையும் கிட்டத்தட்ட 40,000க்கு மேற்பட்ட பாடல்களை பாடல் பாடியே கின்னஸ் சாதனை படைத்த ஒரு மனிதராகவும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை மாற்றி இருந்தது என்று சொன்னால் மிகையல்ல. ஒருவேளை எம்ஜிஆர் அவர்கள் எஸ்பிபி அவர்களை வரவழைத்து இந்த அற்புதமான வாய்ப்பினை அவருக்கு கொடுக்காது விட்டிருந்தால் தமிழ் ரசிக சொந்தங்களாகி நாங்கள் எல்லோரும் எஸ்பிபி அவர்களுடைய குரல் வண்ணத்தையும் இத்தனை 1000 பாடல்களையும் தவற விட்டிருப்போமோ என்ற ஐயமும் நிச்சயமாக தோன்றுகிறது. காரணம் என்னென்றால் அவர் அந்த காலத்துல தெலுங்குல அறிமுகமாகி நிறைய பாடல்களை பாடிக்கொண்டிருந்தவர். தமிழுக்கு அவர் வருகிற போது அவரை வைத்து ஒளிப்பதிவு செய்யப்பட்ட திரைப்பட பாடல் அந்த காலத்துல வெளிவரவும் இல்லை. அதே வேளையில் எம்ஜிஆர் போன்ற திரைப்பிரபலங்கள் அந்த நேரத்துல எஸ்பிபி அவர்களை அடையாளப்படுத்தி அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்காது விட்டிருந்தால் எஸ்பிபி அவர்கள் மீது அந்த பிரபல்ய வெளிச்சம் படாமலும் போயிருக்கலாம். சரி வாங்க, எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படத்திலே பாடுகிற வாய்ப்பு எஸ்பிபி அவர்களுக்கு எப்படி கிடைத்தது, அந்த வாய்ப்பினை எஸ்பிபி அவர்களுக்கு வழங்கியே ஆக வேண்டும் என்றதுக்காக எம்ஜிஆர் எடுத்துக்கொண்ட அந்த தியாகம் என்ன என்றதை தெளிவாக இந்த வீடியோ பதிவிலே பார்க்கலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 1969 திரைக்கு வந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் எம்ஜிஆர் தயாரித்த 2வது திரைப்படமும் கூட. அப்படி என்ன முதலாவது திரைப்படம் என்னன்னு கேட்பீங்க, 1958 வெளிவந்த நாடோடி மன்னன். இதுதான் எம்ஜிஆர் முதலிலே தயாரித்த திரைப்படம். 2வதாக தயாரித்த திரைப்படம் இந்த திரைப்படம் 1969 வெளிவந்தது. இதுல தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர்கள் 2 சேர்ந்து நடித்திருந்தார்கள். அதிலே ஒருவர் எம்ஜிஆர், மற்ற ஒருவர் யார் என்றதை நீங்களே கண்டுபிடிங்க. அவர்கள் 2 இரட்டை வேடத்தில் நடித்திருந்தார்கள் என்பது சிறப்பம்சம். இந்த திரைப்படத்திற்கான இசையை வழங்கியது KV மகாதேவன் அவர்கள். அதே வேளையில் இந்த திரைப்படத்தில் இசையமைத்ததுக்காக தமிழ்நாடு அரசினுடைய சிறந்த இசையமைப்பாளருக்கான விருதும் KV மகாதேவன் அவர்களுக்கு போய் சேர்ந்தது. கிட்டத்தட்ட 175 நாட்களுக்கு மேலே இந்த திரைப்படம் ஓடி மிகப்பெரிய ஒரு சாதனையும் படைத்திருந்தது. இந்த படத்தினுடைய பேரை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் கமெண்ட்ல அந்த படத்தினுடைய பேரை பதிவு செய்து தொடர்ந்து வீடியோவை பாருங்க. ஆவே நண்பர்களே, எம்ஜிஆரினுடைய இந்த திரைப்படத்திற்கான வேலைகள் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. KV மகாதேவன் அவர்கள் இசையமைக்கின்ற, பின்னணி இசையமைக்கின்ற, பாடல்களை எழுதுகிற வேலைகள் எல்லாம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எம்ஜிஆர் அவர்கள் இந்த திரைப்படத்தை தயாரிக்கின்றபடியினாலே பெருமளவிலான முடிவுகளை எடுக்கின்ற வாய்ப்பு எம்ஜிஆர் அவர்களுக்கு போகும். ஆகவே அவருக்கு என்ன மனதிலே தோன்றியதோ தெரியாது, எஸ்பிபி அவர்களினுடைய ஒரு சில பாடல்களை கேட்டதும் எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த குரல் வண்ணம் அவருக்கு பிடித்து விட்டது. யாரோ ஒரு புது பையன் நல்லா பாடுறாராமே, அவருக்கு எங்களுடைய படத்துல ஒரு வாய்ப்பை கொடுக்கலாமே என்று சொல்லி அவருக்கு மனசுல அந்த ஆசையும் அந்த ஆர்வமும் தோன்றிவிட்டது. எம்ஜிஆர் அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய உதவியாளரை வரவழைத்து உடனடியாக அந்த பையனை எஸ்பிபி அவர்களை அழைத்து வருமாறு உத்தரவு பிறப்பிக்கின்றார். அந்த உதவியாளரும் எஸ்பிபி அவர்களுடைய இல்லம் தேடி போய் அவரை வரவழைத்துக் கொண்டு வாரார்கள். அந்த நேரத்தில் பையனாக இருந்த எஸ்பிபியை வரவழைத்துக் கொண்டு P. சுசீலா அம்மாவோடு இணைந்து பாடுகிற இந்த பாடலுக்கான ஒத்திகை நடக்கிறது. ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல ஒத்திகை நடக்கிறது. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக பாடல் ஒளிப்பதிவு செய்யப்படுவதில்லை. 2-3 தடவைக்கு மேலாக ஒத்திகை பார்க்கப்படும். ஒத்திகை பார்த்து எல்லாம் பக்காவா சரியான பிறகு அந்த பாடலுடைய இறுதி ஒளிப்பதிவுக்கான திகதியை குறிப்பார்கள். அந்த திகதிக்கு இந்த பாடலுடைய ஒளிப்பதிவு இறுதியாக மேற்கொள்ளப்படும். அப்படித்தான் அந்த நடைமுறைகள் அந்த காலத்துல இருந்தது. ஆகவே எஸ்பிபி அவர்கள், P. சுசீலா அவர்கள், அதே போல KV மகாதேவன் அவர்கள், அதே நேரத்தில் ஒளிப்பதிவு கூடத்தில் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை வைத்துக் கொண்டு இந்த பாடலுக்கான இறுதி ஒத்திகை பார்க்கப்பட்டு எல்லாம் பக்காவாக ரெடியாகிவிட்டது. இன்னும் சில நாட்கள்ல இந்த பாடலினுடைய இறுதி ஒளிப்பதிவு. அதே வேளையில இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த பாடலினுடைய படப்பிடிப்பு காட்சிகளை செய்யறதுக்கு இந்த பாடலை ஒளிப்பதிவு செய்துவிட்டு பாடலை எடுத்துக்கொண்டு இந்த பாடலுடைய காட்சிகளை படப்பிடிப்பு செய்யறதுக்காக ஜெய்ப்பூர்ல எல்லா ஒழுங்குகளும் படக்குழுவால செய்யப்பட்டு விட்டது. இதுல எம்ஜிஆர் அவர்கள் நாயகியாக நடிக்கின்ற ஜெயலலிதா அம்மா அவர்களினுடைய டேட்டுகள், அதே போல அவர்கள் தங்குகிற ஹோட்டல் வசதி வாய்ப்புகள்,
ஜூனியர் ஸ்டாஃபினுடைய அல்லது ஆர்டிஸ்டினுடைய திகதிகள் அவர்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டு தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாத்தையும் ஒழுங்கு செய்து சகல வேலைகளும் தயாராகிவிட்டது அந்த பாடல் ஒலிப்பதிவுக்காக, அதாவது பாடல் காட்சி படப்பிடிப்புக்காக. இப்ப இதனுடைய இறுதி ஒலிப்பதிவு நடக்க போகுது இல்லையா, இந்த பாடலுக்கான இறுதி ஒலிப்பதிவு திகதிக்கு 2 நாளைக்கு முதல்ல எஸ்பிபி அவர்களை போய் பார்த்துட்டு வருமாறு அல்லது இந்த தகவல் அவரோட பரிமாற்றிட்டு வருமாறு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து ஒரு உதவியாளரை அனுப்பி விடுகிறார்கள் எஸ்பிபி அவர்களுடைய இல்லத்துக்கு. அங்க போய் எஸ்பிபி அவர்களை பார்த்தா அவருக்கு கடுமையான காய்ச்சல். எப்ப இறுதி ஒத்திகை நடந்ததோ அதுக்கு பிறகு வீட்டை படுத்த மனுஷன்தான். அதுக்கு பிறகு கடுமையான காய்ச்சல், அவரால் எழும்பி எதுவுமே செய்ய முடியாது. அப்ப அவரை பார்க்க போன உதவியாளர் எஸ்பிபியை பார்த்துட்டு, என்னையா இன்னும் 2-3 நாட்கள்ல இறுதி பாடல் ஒலிப்பதிவு இருக்குது, அதுக்கான திகதியெல்லாம் குறிச்சாச்சு, பாட்டுக்கான படப்பிடிப்பு காட்சிகளை செய்யறதுக்கு ஜெய்ப்பூர்ல எல்லாம் ஒழுங்கும் செய்தாச்சு, நீ இப்படி ஏலாம காய்ச்சல்ல படுத்திருக்கிறீன்னு கேட்டதற்கு எஸ்பிபி அவர்களுக்கு தன்னுடைய நிலையை அறிந்ததும் அழுகைய வந்துட்டது. நான் என்ன செய்யறது, என்னுடைய தலைவிதி இப்படியா போச்சு, எனக்கு இப்ப காய்ச்சல், ஒன்றுமே செய்யலாது, நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி தன்னுடைய இயலாமையை எஸ்பிபி அவர்கள் வெளிப்படுத்துறார். எப்படி இருக்குமென்று யோசிச்சு பாருங்க. எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு திரைப்படம், கேவி மகாதேவன் அவருடைய இசையில வார ஒரு திரைப்படம், ஏற்கனவே ஒரு பாடல் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட நிலையிலேயே இருக்கிறது, வெளிவரவும் இல்லை. அதே நேரத்தில் இந்த வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டால் தமிழ் திரையுலகில் எஸ்பிபியினுடைய நிலை அந்த நேரத்தில் பெரிய இடத்துக்கு போயிருக்கும். அப்படி கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பொன்றை சரியாக பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கின்ற அந்த நேரத்தில் இளைஞனாக இருந்தவருடைய எஸ்பிபியினுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்றதை யோசிச்சு பாருங்க. நிச்சயமாக யாருக்கும் அழுக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். ஆகவே பார்த்த உதவியாளர் இப்ப அவருடைய வீட்டில இருந்து வெளிக்கிட்டு போயிடுறார். அப்ப எஸ்பிபி அவர்களுடைய மனதில் இப்ப என்ன தோன்றுதுன்னு சொன்னால், எனக்காக எம்ஜிஆர் அவர்கள் அல்லது அந்த படக்குழு ஒலிப்பதிவு குழு காத்திருக்க போறதில்லை. அவர்கள் ஜெய்ப்பூர்ல படப்பிடிப்பு காட்சிகளை செய்யறதுக்கு திகதியெல்லாம் குறித்து விட்டார்கள். வேறு யாரேனும் ஒருவரை வைத்து இந்த பாடலை பாடி ஒலிப்பதிவை செய்து கொண்டு பாடலை எடுத்துக்கொண்டு படப்பிடிப்புக்கு செல்ல போகிறார்கள். கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கை நழுவி போச்சுதே, அதுவும் எம்ஜிஆர் அவர்களை அழைத்து தந்த ஒரு வாய்ப்பு இல்லாமல் போச்சுதே என்று சொல்லி மனம் வெதும்பி போய் எஸ்பிபி அவர்கள் குந்தி கொண்டிருக்கிறார். இப்ப சரியாக ஒரு 10 நாள் கழித்து அதே உதவியாளர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து மீண்டும் எஸ்பிபி அவர்களை சந்திக்கிறதுக்கு அவருடைய இல்லத்துக்கு வருகிறார். என்ன மாதிரி இப்ப நிலைமை எப்படி இருக்குது, வருத்தம் எல்லாம் மாறிட்டா என்று சொல்லி சுகமெல்லாம் விசாரிச்ச பிறகு எஸ்பிபி அவர்கள் சொல்றார், ஓகே, என்னுடைய நிலைமையெல்லாம் மாறிட்டு நான் இப்ப உடல் நலத்துல கவனம் எடுத்து இப்ப நல்ல நிலையில இருக்கிறேன். இன்னும் ஒரு கிழமையில நீங்கள் பாடலுக்கான ஒலிப்பதிவை வச்சா நிச்சயமாக என்னால பாடக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி எஸ்பிபி அவர்கள் தன்னுடைய பதிலை சொல்றார். சரி என்று இந்த நிலவரத்தை எல்லாத்தையும் அவதானித்துக் கொண்டு பார்த்து கொண்டு வந்த உதவியாளர் அங்கிருந்து புறப்படுகிறார். அதுக்கு பிறகு மீண்டும் எஸ்பிபி அவர்களை ஒத்திகைக்கு வருமாறு அழைப்பு வருகிறது. இப்ப எஸ்பிபி அவர்கள் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், ஏற்கனவே இந்த படக்குழு எனக்கு தந்த அந்த வாய்ப்பு கை நழுவி போச்சுது, நான் சரியா கஷ்டப்படுவேன், என்னுடைய மனம் வெதும்பி போயிருக்கும், காய்ச்சல் உடல்நல குறைவினால அவருக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பு தவறி போச்சுதே என்ற ஒரு பாவ நிலையில என் மீதான ஒரு கரிசனையை கொண்டு வேறொரு பாட்டை பாட வைக்கிறதுக்கு என்னை கூப்பிடுகிறார்கள் என்று சொல்லி எஸ்பிபி அவர்கள் மனதுக்குள்ள நினைச்சு கொண்டு அங்க போறார், ஒளிப்பதிவு கூட்டத்துக்கு போறார், அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு. அங்க போய் பார்த்தால் அதே பாடல் தான் மீண்டும் ஒத்திகை பார்க்கப்பட்டு அதனுடைய இறுதி ஒலிப்பதிவை செய்யறதுக்கு அவர்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறார். இந்த விஷயத்தை பார்த்த உடனே எஸ்பிபி அவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு புலகாங்கிதம். என்னடா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குதே, என்னுடைய குரலுக்காக நான் இந்த பாடலை பாட வேண்டும் என்றதுக்காக இவ்வளவு நாட்கள் எம்ஜிஆர் அவர்கள் காத்திருந்திருக்கிறாரே, இதற்கு எவ்வளவு பொருள் செலவு போயிருக்கும், எவ்வளவு பணச்செலவு ஆகியிருக்கும், எத்தனையோ பேரிட்ட சமரசத்தை பேச வேண்டி இருந்திருக்கும், எப்படி இதெல்லாம் ஒழுங்குகளை செய்திருப்பார் எம்ஜிஆர் அவர்கள். எஸ்பிபி அவர்கள் தன்னுடைய மனதுக்குள்ள புலகாங்கிதத்தோட ஒரு விதமான ஒரு ஏக்க உணர்ச்சியோட இருக்கிறார். அந்த ஒலிப்பதிவு ஒத்திகையின் போது நெருங்கி போய் எம்ஜிஆரோட பேச முடியாத நிலை எஸ்பிபி அவர்களுக்கு. சரி என்று சொல்லி இப்ப பாடல் ஒலிப்பதிவு நடக்கிறது. ஒலிப்பதிவு முடிந்ததன் பிறகு எம்ஜிஆர் அவர்கிட்ட நெருங்கி எஸ்பிபி அவர்கள் சொல்றார், இந்த பாடலை எனக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் கனவுல கூட நினைக்கல, இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி நான் ஒருபோது நினைக்கவே இல்லை. நான் நினைச்சது வேறு ஏதாவது ஒரு பாடலுக்காக என்னை அழைக்கிறீர்கள் என்று சொல்லி இவ்வளவு நாட்கள் காத்திருந்து இவ்வளவு சிரமங்களை ஏற்று எனக்காக இந்த பாடலை தந்திருக்கிறீர்களே என்று சொல்லி எம்ஜிஆர் அவர்களுக்கு எஸ்பிபி அவர்கள் சொல்லி இருக்கிறார். இதை கேட்டதும் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன பதில்தான் எல்லோரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. இந்த வீடியோ பார்க்கிற உங்களுக்கும் இது ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம்.
இறந்து 40 வருடங்கள் ஆகியதன் பிறகும் கூட ஒரு மனிதன் இப்போதும் நினைவு கூறப்படுகிறார் என்று சொன்னால் அவருடைய வாழ்வியல் எவ்வளவு மகத்தானது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். எம்ஜிஆர் அவர்கள் எஸ்பிபி அவர்களுக்கு சொன்ன பதில பாருங்க. யாரையும் இந்த காலத்தில் இப்படி பார்க்கவே முடியாது. நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், நீங்க இன்ஜினியரிங் படிச்சு கொண்டிருக்கிறீங்க. என்னுடைய படத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டது. KV மகாதேவன் அவர்கள் இசையமைக்க போகிறார். P. சுசிலாமாவோடு இந்த பாடலை பாட போகிறீர்கள். பாடலுக்கான ஒலிப்பதிவு, அதாவது ரிஹர்சல், ஒத்திகைகள்லாம் பல தடவைகள் செய்திருக்கிறீர்கள், ஒத்திகையில பார்த்திருக்கிறீங்க. இந்த விஷயத்தை நீங்கள் உங்களுடைய காலேஜில் உங்களோட படிக்கிற நண்பர்களோட கட்டாயம் பகிர்ந்திருப்பீர்கள், சொல்லி இருப்பீர்கள். இப்படி எம்ஜிஆர் படத்துல நான் பாட போறேன், இந்த பாட்டை பாட போறேன், எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது, எம்ஜிஆர் அவர்களே அழைத்து இந்த வாய்ப்பு எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி எவ்வளவு மகிழ்ச்சியாக இந்த செய்தியை நீங்க பரிமாறி இருப்பீர்கள். ஆகவே நண்பர்களும் இந்த விஷயத்தை ஆர்வத்தோட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள். படம் வெளியாகிற போது அதே நண்பர்கள் எல்லோரும் திரையரங்குகளுக்கு போய் படத்தை பார்க்கிற போது இந்த பாடலை என்னுடைய நண்பன் SPB அவர்கள் பாடி இருக்கிறார் என்று சொல்லி வியப்போட ஆசையோட திரையில பார்த்து ரசிக்கிறதுக்காக ஆர்வமாக இருக்கிற போது அங்கே வேறொருவருடைய குரலில் அந்த பாடல் வந்தால் எப்படி இருக்கும்? உங்களுடைய நண்பர்கள் என்ன நினைப்பார்கள்? உங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகிறது? பாத்தியா, எம்ஜிஆர் அவர்களினுடைய திரைப்படத்திலே பெரிய வாய்ப்பு கிடைத்து விட்டதுன்னு சொல்லி புழுகி அடித்துக் கொண்டு திரிந்தார். இவர் பாடிய பாடலும் இவருடைய குரலும் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. அதனாலதான் இவருடைய குரலை நிப்பாட்டி விட்டு வேறொருவரை வைத்து அந்த பாடலை பாடி ஒலிப்பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி உங்களுடைய நண்பர்கள் உங்களை குறை கூற முடியும். உங்களுடைய நண்பர்கள் உங்களை ஏளனம் செய்ய முடியும். இது உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். ஆகவே என்னுடைய தயாரிப்பில், என்னுடைய திரைப்படத்தில் பாட வந்த உங்களுடைய எதிர்காலம் என்னால பாதிக்கப்படக்கூடாது, அல்லது உங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுறதுக்கு நானும் ஒரு காரணமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் காத்திருந்து எவ்வளவு சிரமம் வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி இந்த பாடலுக்கு உங்களுடைய குரல் வண்டத்தை பதிவதற்கு நான் காத்திருந்தேன். இந்த வாய்ப்பை உங்களுக்கே கொடுக்க வேண்டும் என்றதுக்காக நான் என்னுடைய ஒழுங்குகளை, என்னுடைய திட்டங்களை நான் மாற்றி அமைத்துக் கொண்டேன் என்று சொல்லி எம்ஜிஆர் SPB அவர்களுக்கு பதில் உரைத்தார். எம்ஜிஆருடைய பெருந்தன்மையை பார்த்தீங்களா? ஒரு இளைஞனுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி எம்ஜிஆர் எவ்வளவு தூரத்துக்கு சிரத்தை எடுத்து அந்த வாய்ப்பை காத்திருந்து கொடுத்தார் என்று பார்த்திருக்கலாம். இன்றைய காலகட்டத்தில் இப்படி போன்ற மனிதர்களை காணவே முடியாது, இல்லையா? அந்த பாட்டு என்ன தெரியுமா? 1000 நிலவேவா, ஓர் 1000 நிலவேவா, அன்பேவா என்ற ஒரு திரைப்படம் 1969 வெளிவந்தது. நண்பர்கள், எம்ஜிஆரினுடையதும் SPB-யினுடையதும் இந்த நிகழ்வை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.